போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறும் பொழுது இந்த நிகழ்வுகள் சார்பாக நம்முடைய உயர் அதிகாரிகள் மூலமாக குறிப்பாக நம்முடைய இயக்குநர் தலைமையில் ஒரு என்கொயரி போடுறது அந்த என்கொயரி மூலமாக இமீடியட்டாக அதற்கு காரணமானவர் யார் என்பதை எழுத்துப்பூர்வமாக நடந்தது என்ன என்பதை முழுமையாக நாங்கள் தெரிந்து கொண்டு வித்தின் 3 to 4 டேஸ்க்குள்ளார காரணகர்த்தாவாக இருப்பது யாராக இருந்தாலும் எந்த டைரக்ட் ஆக்ஷன் இல்லாம அவர் மீது முழுமையான நடவடிக்கை துறை ரீதியாக அது நாங்கள் நடக்க போகிறது. அதனால்தான் இன்றைக்கு எந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றதோ அதே இடத்தில் நாங்கள் முற்போக்கு சிந்தனையை கொண்டு நம்முடைய ஒரு தலைமை ஆசிரியராக 30 ஆண்டு காலம் பணியாற்றியவரை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை எடுத்து சொல்கின்ற விதமாக இன்றைக்கு கல்வி மட்டுமே சமத்துவ வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இது ஒரு புறம். தவறுக்கு யாரு காரணமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களிலே நடந்த பிரச்சனைகள், குறிப்பாக இந்த சில பத்திரிகைகள் வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபோது உடனடியாக அதற்கான துறை ரீதியாக அவங்க ஆக்ஷன் எடுத்தோம். இந்த சிஓ யார் காரணம் இமீடியட்டா அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம். தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்யறாங்க தெரியாம செய்யறாங்க கிடையாது. அதுக்கான இம்பாக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலே உள்ளது காரணம் யாராக இருந்தாலும் சரி அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான். நீங்கள் சொன்னது போல சங்கர் சொன்னது போல வித்தின் 3 to 4 டேஸ்ல அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்க சொல்ற மாதிரி எடுத்தோம் இல்லாம யார் தவறு செய்திருக்காரு அடிப்படை காரணம் இருந்த நிகழ்வுக்கு யார் அதற்கு பொறுப்பாக இருந்தார் என்று உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக. அதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் தீவிர விசாரிக்கின்றதுதான் யார் காரணம். புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக எங்க இருக்கின்ற தலைமை ஆசிரியர் மூலமா காரணமாக அல்லது எங்களுடைய உயர் அதிகாரிய கவனத்துக்கு கொண்டு சென்றுதான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமா என்பதை எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி 2 நாள் 3 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள். அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக நம்ம அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் பல முன்னெடுப்புகளை பல சாதனைகளை பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம். நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன், நீங்களுமே வந்திருக்கீங்க எல்லாருமே. அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன். இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாக ஒவ்வொரு மாசம் நடக்கின்ற சிஓஎஸ் மீட்டிங்லையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலர் நீங்க இஷ்யூ பண்ணுவதாக இருந்தாலும் சரி, ஓரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் கொடுக்க எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மீறி இது மாதிரியாக நடக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயர் அதிகாரி கவனத்தை கொண்டு சென்று செய்தார்களா இல்லாத அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்கள் என்று உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர் மீது நானும் நம்முடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் அதனால்தான் இன்னைக்கு குறிப்பாக கூட்டிட்டு வந்தது காரணம் ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க அதற்கு நீங்க உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொன்னால் தன்னுடைய கல்வி அறிவை கொண்டு எப்படி கேள்வி கேட்டாங்கிறதே அவ்வளவு ஒரு பெருமையாக இருக்கின்றனால்தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான். பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்காது அவருடைய விஷயம், அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காணொலி மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பெருசு, ஏன் ஏரியாவுக்கு வந்து நீ பேசிட்டு இருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு இருக்கிற, அதான் ஒண்ணு நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை எனக்கு அடுத்த திட்டமா தெரிவிக்கிறேன். அது நிர்வாக ரீதியாக ஆசிரியர் வந்து பேட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எதுவா இருந்தாலும் நான் அவருடன் அமர்ந்து பேசும்போது கூட நானும் அவருடன் நான் நீங்க துணிஞ்சு பண்ணுங்க நாங்க நிக்கிறோம் ஏன்னு சொன்னோம், மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எங்க சங்கர் சார் வந்து பேசுனதை என்னால கண்டிப்பா சும்மா வர முடியாது. நான் கண்டிப்பாக அந்த வருகின்ற எவிடன்ஸ் நமக்கு எவிடன்ஸே இருக்கு, அதுல வீடியோவே இருக்கு. அந்த வீடியோக்கு தகுந்தால் போல் அவர்கள் நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் என்று
என்கொயரியில வந்ததுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு முன்னாடி வச்சு என்கொயரி பண்றது நிர்வாகத்துக்கு கிடையாது. இது ஏற்கனவே நம்முடைய அலுவலக பெருமக்கள் தலைமையில இயக்குநர் தலைமையில ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விசாரணை நாங்கள் இது வந்து ஒரு நிர்வாக ரீதியா எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டாங்க. அவங்க சொன்னது 3 நாள் நான் சொல்லியிருக்கேன். அந்த 3 நாள்ல உரிய நடவடிக்கை யாராக இருந்தாலும் எடுக்கணும். இல்ல நீங்க வந்து இந்த போட்டோ வச்சு நீங்க கேக்குறீங்க, அது எல்லா அமைச்சரையும் பாக்குறாரு. எனக்கு விசிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் பாக்குறேன். ஆளாளுக்கு போட்டோ எடுத்து போறாங்க. எதுக்காக வராங்க எதுக்காக போறாங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைக்கணும். அதுக்காக அவர் வந்து போட்டோ எடுத்துக்காக அனுமதி கொடுக்குறாங்கன்னா அது வந்து மிக மிக ஒரு தவறான செய்தி. திராவிட மாடல் அரசு நடத்திக்கணும். எந்த விதத்திலையுமே கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்திலேருந்தே நான் சொல்றேன். நான் அவன் சொல்ற எண்ணிக்கையை கூட எங்க கொள்கை ரீதியா நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்துல நாங்க வாங்கின அவசியம் கிடையாது மாதிரிதான் எங்களுடைய முதலமைச்சர்களை வளர்த்திருக்கோம். அதனால நீங்க தயவுசு அதை இது நீங்க முடிச்சு போடலாம். இந்த மாதிரியான நபர்கள் ஒரு இன்டென்ஷனோட தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது. அதாவது நாங்க எல்லா அமைச்சர்களையும் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துறது பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன். பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீங்க கொண்டு வரீங்க, நல்ல எண்ணத்துல கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவறு கிடையாது. ஆனா வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, அவன் எந்த மாதிரியான சமூகத்திலிருந்து வருகிறான், அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு, இதுக்கு மேல என்ன மாதிரியான உரைகளாம் நிகழ்த்திருக்கான்னு தெரிஞ்சுதான் அவங்க கூப்பிட்டுருக்கோம். தவறு மேல இருக்கின்றது, பள்ளி நிர்வாகத்தின் இருக்கு. ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார், இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார், அந்த அனுமதியை கொடுத்தது யாராக இருந்தாலும் அவங்க நடவடிக்கை. நீங்க சொல்ற மாதிரி அந்த விழா சம்பந்தமான 2 நாளைக்கு முன்னாடி அந்த சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் என்வரான்மெண்ட் போர்டு ஜாயிண்ட் கமிஷனர் வந்து ஒரு சுற்றறிக்கை எடுத்திருக்காரு எல்லா கலெக்டருக்கும். கலெக்டருக்கு அறிக்கை வந்தப்ப மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ண எல்லா சிஓஸ்க்கும் அதை அப்படியே கவர் பண்றாரு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே எல்லாத்துக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து யாரு கரைக்க போறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு எங்க பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்து உடனடியாக என்வரான்மெண்ட் ஜாயிண்ட் கமிஷன் மீது உடனே சீஃப் செக்ரட்டரி சொல்லி உடனே நீங்க ஆக்ஷன் எடுக்கணுங்க. இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டு மூலமா எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கு போன்ற தவறுதலான ஒரு சர்க்குலர் சிஓஸ் வழங்குறாங்கன்னு சொல்லி அதான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நேற்று கூட பத்திரிகை துறை நம்பர் கேட்கும்போது நான் பதில் சொன்னதுதான். நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருக்கு எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கிறார், இது போன்ற விஷயங்கள் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது, எத்தனை லட்சம் வழக்குகள் அவர் மீது பாயப்பட்டது என்று 2 கரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அதை அடுக்கி கொண்டுதான் இருக்கின்றார். பட் ஆனா அதையும் மீறி நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு. அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லியிருக்காரு, நம்முடைய பாடத்திட்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு, நம்மளுடைய சிஸ்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு, எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி அவர் இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு தான் அதை பார்க்கணும். எல்லாரும் வந்திருக்கேன், எல்லாருமே ஏதோ அரசு பள்ளியில படிச்சிருப்பீங்கல்ல, உங்க வீட்டுல சொந்தக்காரங்க அரசு பள்ளியில படிச்சிருப்பாங்கல்ல, எல்லாம் வீணா போயிட்டாங்களா? அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பா நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து தயவு செய்து தெரிவித்து சொல்றேன். நீங்க மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளி பிள்ளைங்களை பத்தி எங்களுடைய பாடத்திட்டத்தை பத்தியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவ செல்வம் நீங்கள் அவமானப்படுத்துவதும் சமம். இன்னைக்கு எவ்வளவு பேர் நீங்க வந்து இப்ப ISRO இருக்கின்ற டைரக்டர்ஸ்லயும் சரி, மயில்சாமி ஐயாவா இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏன் நேற்று பேசும்போது சொன்னேன் 40வது சீஃப் ஜஸ்டிஸா நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்ல இருக்கிறேன் சொன்னா நானும் அரசு பள்ளியில் படித்து வந்ததான் சொல்ல முடியும். இதெல்லாம் எங்களுக்கான பெருமை. இன்னைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஏன் பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்த நண்பர் வாயிலாக கேட்கிறேன். நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள், எந்தெந்த இடத்துல இன்னைக்கு உயர் பதவியில் இருக்கிறார்கள், யார் யாரும் ரிட்டையர் டீச்சர்ஸ் அவங்கள பரவாயில்ல அவங்களோட பதிவுகளை நீங்க கொடுங்க. அப்பதான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மாதிரி கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ துறை சார்ந்து நாங்க வச்சா விட நீங்க அரசியல் நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களோட வேண்டுகோளாக நீங்க உங்களுடைய பதிவுகளை நீங்க கொண்டு வாங்க. நீங்க பதிவுகளை கொண்டு வரும்போது தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு பொதுமக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும். இது போன்ற கருத்துக்களை வைப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு பதிலடியாக இருக்குன்னு தெரியும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள்லாம் பேசணும். ஓடம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாருமே எக்ஸாம் போகும்போது செப்பல்லாம் வெளியில் கழட்டி விட்டு உள்ள போகணும். டீச்சர்ஸ் எல்லாம் இன்னைக்கு அனுப்பியிருக்காங்க. சரி, எந்த வகையில ஆசிரியர்கள் அடக்குமுறை பண்றது, அனுமதிக்கிறது
எப்படி ஏத்துக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி நான் செக் பண்ணேன். நீங்க சொல்றதுனால தெரியல, நான் அவசியம் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். இல்லைங்க, அது மாதிரிலாம் இல்லைங்க. வந்து போட்டோ எடுத்தாரு, கொடுத்துருக்காரு, பார்த்தேன். நான் அந்த போட்டோ வச்சு தான் அவர் கேள்வியும் கேட்டாரு, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் என்ன மட்டும்தான் பல அமைச்சர்களை, அதான் பல அமைச்சர்களை பாக்குறது, அதுல வள்ளலார் சம்பந்தமான பாடப்புத்தகத்தை கொண்டு, வள்ளலார் ஒன்றும் கெட்டதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரிலாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே நம்ம வாங்கி நம்ம துறை ரீதியா கொடுத்துருவோமே தவிர, துறைகளுக்கு என்ன அறிவுரை சொல்லுது, எங்களுடைய அலுவலர்கள் எஸ்சிஆர்டியை சார்ந்திருக்கின்றது கண்டென்ட் பேஸ் பண்ணி அதெல்லாம் கொண்டு வர முடியுமா, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. பார்த்தேன், வீடியோவும் பார்த்தேன், அதான் நம்ம விளக்கம் கேட்டு பாருங்கம்மா. இதெல்லாம் தேவையில்லாத இது என்ன மாதிரியான கல்ச்சர், இதுல ஆசிரியர்களை கொண்டாட ஒன்றுதான், நாங்க கொண்டாடுற மாதிரி யாரும் கொண்டாடுறோம். ஆசிரியர் தினமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது துறையினுடைய அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கையில் நான் அமர மாட்டேன். ஏன் டீச்சர்ஸோட சேர்ல கூட நான் உட்கார மாட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ்ல கூட எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஆனா என்ன மாதிரியான கல்ச்சர் இதுல போய் அவங்களோட பாதத்தை கழுவுதெல்லாம் வன்மையா கண்டிக்கக்கூடியது. இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்க்குலர் கொடுக்கணும் கண்டிப்பா